இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அதான் இந்த டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கு ஒரு பேச்சு இன்றைக்கு ஒரு பேச்சுங்கிறது நமக்கு கிடையாது. ஏற்கனவே டீலிமிட்டேஷனை கடுமையாக நாங்கள் ஆரம்பம் முதல் டே 1 தமிழக வெற்றி கழகம் எதிர்த்து கொண்டிருக்கிறோம். இது மாநில பிரச்சனை, இது ஸ்டேட் அட்டானமி, நம்முடைய மாநில உரிமை குறித்த பிரச்சனையில் அவர்கள் கலந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்வது இது முறையன்று. அவர்கள் கலந்து கொண்டு இருந்திருக்க வேண்டும். இது மாநில உரிமை மீதான அவர்களின் அக்கறையின்மை. காவிரியே யாரும் திசை திருப்ப முடியாது. அது காட்டாற்று வெள்ளம். காவிரி பிரச்சனையை திசை திருப்பதற்காக டீலிமிட்டேஷன் பேசுறோம். ஏற்கனவே டீலிமிட்டேஷன் குறித்து நடத்தப்பட்ட கூட்டங்கள் என்னென்ன, டீலிமிட்டேஷன் கூட்டங்கள் நடந்த போதெல்லாம் இது மாதிரி தான் இந்த பிரச்சனை திசை திருப்பினாங்களா? கருப்பு சட்டை போட்டுக்கொண்டு இந்த காகிதங்களை எரித்தவர் யார்? அப்போது எதை திசை திருப்ப இதெல்லாம் பண்ணாங்க? யாரும் எதையுமே திசை திருப்பலைங்க. நாட்டு மக்களினுடைய உரிமைகளுக்காக டீலிமிட்டேஷனுக்காக ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்கிறோம். இதில் கலந்து கொள்ளாமல் இருப்பது அவர்களினுடைய சொந்த முடிவா இருக்கலாம், அவர்களின் புதிய நண்பர்களுக்கான ஒரு சுய முடிவா இருக்கலாம். ஓராசிரியர் பள்ளிகளின் தற்போது நிலை என்ன சார்? இப்ப இந்த நிதிநிலை அறிக்கையில மானிய கோரிக்கையில் ஓராசிரியர் பள்ளி பற்றி இடம் வருமா? ஓராசிரியர் பள்ளின்னு சொல்லும் போதே எனக்கு வேதனையா இருக்கும். ஒரே ஒரு ஆசிரியர் வைத்துக் கொண்டு எவ்வளவு சிரமங்கள், எல்லா வேலையும் அவங்க இழுத்து போட்டு செய்யணும். சில பள்ளிக்கூடங்களை ஈராசிரியர் பள்ளி கூட சொல்லுவாங்க. ஒரு ஆசிரியர் ஏதோ ஒரு உடம்பு சரியில்லைன்னு ஓய்வு எடுக்கிறாங்க, அன்னைக்கு ஒரு விடுபடுத்திட்டாங்கன்னா அந்த இன்னொரு ஆசிரியர் நிலைமையை யோசிச்சு பாருங்க. அப்ப இதே இடத்துல இதே நூலகத்துல ஒரு சிறப்பு அமர்வுல நாங்க என்ன பண்ணோம், நூற்றுக்கணக்கான சங்க பிரதிநிதிகளை அழைத்து அந்த ஓராசிரியர் பள்ளிகளின் உட்பட அனைத்து பள்ளிகளினுடைய பிரச்சனைகளையும் நாங்க ஆவணப்படுத்தி இருக்கிறோம். அப்ப இது இன்னைக்கு நிதி நிலைமையும் ரொம்ப மோசமா தான் இருக்கு. அது நாடறிந்த ஒரு செய்தி. அந்த எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒவ்வொரு கட்டமாக phase 1, 2, 3ன்னு முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனை எல்லாம் சரி செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பும் இருக்கிறது. இருந்தாலும் கூட நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு நிதியமைச்சர் மற்றும் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர்களிடம் கலந்து பேசிதான் இது குறித்து சொல்லுங்க. இதை நான் தெளிவுபடுத்திடுறேன். அனைத்து கட்சி கூட்டம் என்பது அனைத்து கட்சிகளினுடைய குரலும் மக்கள் பிரதிநிதிகளின் குரலும் ஒரே அரங்கத்தில் நடைபெறுவதாக இருக்கணும். தமிழ்நாடு சட்டமன்றமே அதுதான். அப்படி அனைத்து கட்சியும் கூடிதான் தீர்மானம் நிறைவேற்றணும். அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்தா தீர்மானம் நிறைவேற்றணும். நேற்று கூட சட்டமன்றத்திலே மாமன்ற உறுப்பினர் முன்னாடி நான் சொன்னேன், இங்கேயே எல்லாருமே இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி அப்படி நடந்தது 2018ஆம் ஆண்டுல நடந்தது சுட்டி காமிச்சிருக்கிறேன். ஒரு இளம் சட்டமன்ற உறுப்பினர், இளம் அமைச்சர், நான் அவர்களின் வரலாற்றை சுட்டி காட்டுறேன். அதே மாதிரி காலையில பட்ஜெட் செஷன் நடந்தது, மதியமே ஒரு சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. டிசம்பர் மாதம் 2018ஆம் ஆண்டு இதே மாதிரி நடைபெற்றது. அதே மாதிரி கூட சிறப்பு தீர்மானத்தை கேட்டிருந்தா அது ஆக்கப்பூர்வமான அரசியல். அதை விடுத்து இவங்க அனைத்து கட்சி கூட்டம் நடத்தினால்தான் நாங்கள் அதில் வந்தால்தான் பேசும் என்பது அது ஒரு அவங்களுடைய அரசியல் காரணம் தான். ஆனா இன்று நடைபெறுவது நாடாளுமன்ற உறுப்பினர்களை கூட்டி இது ஒரு அனைத்து கட்சி கூட்டம் தானே. இதுக்கு ஏன் அவங்க வரல? அப்ப அவர்களினுடைய சுயநல அரசியலினுடைய வெளிப்பாடுதான் கூட்டம். குடும்பத்தில் சோதனை போட்டு வராங்க. இல்ல இது அந்த தனிநபர் சிக்கல்கள் அவங்க காலங்காலமாக இது பல தொழில்கள் மாதிரி வரும்போது அது சட்ட ரீதியாக அவங்க எதிர்கொள்வாங்க. அதை குறித்து சொல்வதற்கு என்ன கருத்து? முதலமைச்சர் நிறைவேற்றிய தீர்மானம் மேகதாது விவகாரம் தொடர்பாக அந்த தீர்மானத்தை ஜல்சக்தி அமைச்சரிடம் போய் இவங்களோட பிரதிநிதிகளை அனுப்ப தயாரா இருக்காரான்னு கனிமொழி கேட்டிருக்காங்க. கனிமொழி அம்மா கிட்ட நான் ஒண்ணு கேட்கிறேன், அனைத்து கட்சி கூட்டம் தமிழ்நாட்டில் நடந்ததுக்காக இது மாதிரி நடைபெறுகிற பொழுது இதில் ஏன் அவங்க கலந்து கொள்ளல? இதுல நியாயப்படியே அவங்க கலந்துருக்கணும்ல. தமிழ்நாடு இந்த நதிநீர் பிரச்சனை மட்டும் கிடையாது, இந்த டீலிமிட்டேஷன் பிரச்சனை என்பது பிரச்சனையே கிடையாதா? நாடாளுமன்ற உறுப்பினர்களினுடைய எண்ணிக்கை குறைந்து விட்டால் நீங்க அதை ஏற்றுக்கொள்வீர்களா? அவர்களினுடைய மதிப்பிற்குரிய சகோதரர் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் இந்த நகலையே எரித்தார் இல்லையா? இதை போன்ற டீலிமிட்டேஷனுக்காக எத்தனை தொலைக்காட்சி விவாதங்கள்ல கடுமையாக நான் பேசியிருக்கிறேன். என்னோடு பேசிய போது திமுகவில் இருந்து வந்த தோழர்களும் கடுமையாக பேசினார்கள். ஏன் திடீர்னு டீலிமிட்டேஷன் விஷயத்துல மட்டும் அவங்க பதுங்குறாங்க என்பதை அவங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். கூட்டம் தொடர்ந்து நடைபெறணும், தொந்தரவு பண்ண வேண்டாம்.